செல்லகுட்டீஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் கைஸ். முதல்ல ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது நீங்கள் தான். ஓகேவா? இவ்வளோ யூடியூப்பில் எனக்கு ஃபாலோ வராதுன்னு நினச்சி எனக்கு ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி செல்லகுட்டீஸ். ஓகேங்களா? இப்படிக்கு உங்களோட விஆர்கே தான், தமிழ் கேமர் தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? இன்னும் நம்ம அடிக்க வேண்டியது 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். இன்னும் நம்ம பண்ணாத ஃபாலோவர்ஸ் யாருமே பண்ணலை. பார்க்குறவங்க வீடியோவை தவிர நீங்கள் அந்த ஃபாலோ லைக் தட்டிட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்க்க பண்ணுங்கள். எப்பவுமே பெல்லான்னு எப்பவுமே பெல்லான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் நம்ம விளையாட. சரியான நான் சின்ன பாட்டு தான் கைஸ். ஏன்னா நம்ம அந்த அவ்வளோ நம்ம விளையாடினது கிடையாது. ஓகேவா? நம்ம அந்த கேம் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் நம்ம விளையாடிக்கலாம். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்னு இருக்கேன் கைஸ். கொஞ்சம் கற்றுக்குன்னு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இதேமாரி ஃப்ரீ ஃபயர் கேம் பிடிக்குன்னா பார்க்குறவங்க இந்த கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் போடுங்க ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு. நான் உங்களுக்காக நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடி போடுறேன். Be careful. Don't get stuck in your own. மேட்சோட சர்ஃபர் தான் போகுது. ஆனால் லைவ் போடும்போது கட் ஆகிட்டு கைஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், நீங்களே சூஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல குதிக்கணும். இன்னும் யாரும் லைக் தட்டல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். வீடியோ எந்தையும் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். அதேமாரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அந்த பில்லான்னு எப்பவுமே ரெடியாக வச்சுங்க. ஆஹா, நான் வேறு ரூட்டில் குதிக்கிறதுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னோட மிஸ்டேக். சரியான இடத்துலேருந்து மாட்டினேன் கைஸ். இங்கே அவன் எப்போ இறங்குறவான்னு தெரியாது கைஸ். ஆனால் நம்ம இறங்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இறங்கி நமக்கு கண்ணு கட்டிச்சுன்னா நம்மளுக்கு சூப்பர் தான். என்ன கைஸ், ஒரு லூட்டு கூட எடுக்கல. ஒரே ஒரு கன்று மட்டும் தான் கட்சிக்குது. இது சின்ன பண்ணுறது. நம்ம நிறைய லூட் எடுத்தால் தான் கைஸ் அடிக்க முடியும். ஓகேவா? எங்கே எப்போ வருவானுன்னு தெரியாது. நம்ம உஷாராக இருந்துக்கணும். இது வரைக்கும் நான் கட்சியாக தான் நான் தனியாக தான் விளையாண்டுக்கிறேன் கைஸ். அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், யூடியூப் சேனல் தான் வரும். அவர் வந்தார்னா அவர் என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி உக்காஞ்சி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஷூட் ஆகுது கைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், எவனும் வந்ததுக்கு ஒருத்த மாட்டோன்னு பார்க்குறேன். நம்மளுக்கு எவனும் மாட்ட மாட்டேங்கிறாங்க கைஸ். என்ன தான் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு பழைய ஃப்ரீ ஃபயர் ஞாபகம் வராது கைஸ். யாரெல்லாம் இந்த பழைய ஃப்ரீ ஃபயர் பார்த்து விளையாடிக்கிறீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் தட்டிட்டு பாருங்கள். இன்னும் பார்த்துன்னு தான் இருக்கீங்க தவிர இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன் கைஸ்.
மேலே போகும்போது தான் திருக்குன்னு ஒருத்தன் வருவானுங்க. நான் உஷாராக இருந்து போகணும். எங்கேருந்து எப்போ வருவானுன்னு தெரியாது கைஸ். நம்ம அப்போயே செட்டிங் மாற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சரியாக செட்டிங் வரல இப்போது. பார்க்குறவங்க லைக் தட்டிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போகும் வாய்ஸ். அப்போ தான் நான் பண்ணுற சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணிங்க. இது வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுகிறேன். இன்னும் நம்ம கைனுக்கு எவனும் பாட்டு மாட்டல, நானும் பாட்டு தான். என்ன நடக்குது பார்ப்போம். இன்னும் யாருமே காணுமா கைஸ்? இருக்கானுங்களா இல்லை எல்லாருமே போயிட்டானுங்களா? எந்ததுக்கு ஒரு லாபம். என்ன கண்ணு என்ன டூல்ஸ் வச்சுக்கிறான்னு தெரில. வந்ததுக்கு ஒரு குல்லட்டு எல்லாமே கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையான பொருளும் கிடச்சிருக்கு. யூஸ் இல்லாத பொருளும். ஆமாம் சத்தியமாக யூஸ் இல்லாத பொருள் தான். இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஒருத்தர் நச்சாச்சு. இன்னும் 18 பேர் இருக்கிறாங்க கைஸ். எப்படி போய் அடிக்க போகிறேன்னு தெரில. அவனுங்க எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரில. நம்ம ஜோன்கிட்ட சுற்றும் போது தான், அந்த ஜோன்கிட்ட நம்ம போகும்போது தான் வருவானுங்க. அதனால தான் அந்த ஜோன்கிட்டே இருக்கேன். இந்த மேட்ச் போய் அடிக்கிறோமா இல்லையான்னு தெரில. வாங்க பார்ப்போம். உசுரோட இருந்தால் சந்திப்போம் கைஸ். இதுதான் சைஸ். இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சு அவனும் இங்கே வரல கைஸ். அதனால தான் எல்லா பொருளும் இங்கேயே இருக்குது. இது ஜோனு. எப்படின்னா அந்த சிட்டிக்கு போய் ஆகணும். அப்போ தான் அந்த போய்ட்டு நம்ம கில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் 10 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஒரு கில்லு தான் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட 5 அந்த இதுவும் இருக்குது, மெடிக்கெட் இருக்குது, எல்லாமே மீதி இருக்குது. இங்கே மறந்திக்கலாம் இதை.
எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். இப்போ ஒருத்த ஓடணும். சூப்பர் கைஸ், நம்மளுக்கு ஒரு ஹெட்செட் கிடச்சிச்சு. எப்படி ஜோன்லேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நம்மளுக்கு ஒரு 2 கில்லு கிடச்சிருக்கு. தோத்துட்டேன் கைஸ். கரெக்டாக வரும்போது தான் கைஸ் நான் தோத்துட்டேன். நம்மளுக்கு மிகப்பெரிய தோல்வியாக தான் கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம செஞ்ச விதி கைஸ், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. Dreams are the true mirror of the unconscious. இப்போ செட்டிங் எல்லாமே மாற்றிட்டேன் கைஸ். இப்போ வந்து ஓகே, இப்போ ஒரு சின்ன இந்த கேம் விளையாடி பார்ப்போமா?
இன்னும் கைஸ் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப லேட் ஆகுது. போயிடுச்சு. Shall we give them a sweet dream or a nightmare? எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரில, வந்து எப்படி அடிப்பானுங்கன்னு தெரில. அடி குடுக்கிறவனா நான் இருக்கணும், அடி வாங்குறவனா இருக்கக்கூடாது கைஸ். Help me! First doom. ரெண்டு பேர் கழிக்கு, ஒருத்தருக்கு ஃபுல் ஹெட் ஷாட்டு. ஜாலி கைஸ். கட்சியில் நம்ம தான் கைஸ் இருந்திருக்கோம், அதனால தான் இதாகும்ல. நம்மளுக்கு 2 கில்லுக்கு ஆகிடுச்சு. Your deepest fear always catches up to you. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, நம்ம போய்ட்டு சொல்கிறது நம்ம சொல்லணும். நம்ம ரெடி வாங்கிறதுக்குனே போகிறாங்க சொல்ல. First doom. எங்கே தைச்சான் கைஸ் அவன்? கைஸ் அவன் தோங்கிக்கிறான் கைஸ். அவன் அங்கே ஒருத்தங்கிறான், மேலே ஒருத்தங்கிறான், 3 பேர் வேறு வேறு லெவல்ஸ் இருந்து அடிக்கிறாங்க கைஸ். நம்ம தான் செத்துட்டோம், நம்மளே நம்ம சொல்லி முடிச்சிட்டானுங்க. எப்படா குமார் தோத்துக்கினே இருக்கியடா. ஆனால் நான் முழுசாக இறங்கி பார்த்தது இல்லையா, இப்போ பார்ப்பீங்க கைஸ். சார் கொஞ்சம் பார்க்க தான் அப்படி இருப்பேன், ஆனால் கொஞ்சம் லெவல் ஏற ஏற தான் ஆட்ட நாயகனே பார்ப்பீங்க. என் மேலே அம்மூட்டு இதுவாக வெளியே இருப்பேன் நாங்களாம். Backup please. முச்சு கைஸ் அவங்க 3வது லெவலில் எடுத்துட்டாங்க கைஸ். நம்ம தான் தற்கூரியாக இருக்கோம். இப்போ நம்ம தற்கூரியாக அவங்க தற்கூரியான்னு தெரியுது. நம்ம டீம்லேருந்து 2 பேர் யாருன்னா இறங்கினா தான் கைஸ் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், மொத்த காயின் போட்டாச்சு. லெவல் NGB எல்லாமே ஏற்றியாச்சு. இப்போ முடிச்சு விட்றதுக்கு அவனுங்களும் இல்லை, நம்மளும் இல்லை. சிம்பிளாக முடிச்சு விட்ருவோம். சாப்பாடு ஆல்ரெடி இந்த பக்கம் வந்துட்டு அவன் போட்டு வெளிச்சுக்கிறாங்க. பேக்கப் கொடுக்க முடியாமல் நம்ம தப்பிச்சிட்டோம்.
ஆனால் அசிங்கமாக போய் அடி வாங்கி வருது நம்மளாக தான் கைஸ் இருக்கும். தோழி முடிஞ்சிச்சு கைஸ், மேட்ச் முடிஞ்சிச்சு. போய் சாவுங்க, ஏன் உசுரோடு இருக்கீங்க? சார் ஒழிஞ்சு போகிறாரு, அதுதான் காமெடி ஆகுது. ஆனால் இங்கே நான் செத்து போகிறேன், எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குது பாருங்கள். ஜாலி ப்ரோ, ப்ரோ அதுதான் ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ. தோழி முடிஞ்சிச்சு, வாங்க ப்ரோ போகலாம். டாட்டா பாய் பாய், வீட்டுக்கு போயிட்டாங்க. சரியான தோல்வி கைஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறேன்.